ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சுவையான சிக்மங்களூர் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துருங்க. இதை இப்போ லைட்டாக வதக்கிடலாம். லைட்டாக வதங்கினதும் 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் தனியா 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன பச்சை மிளகாவே இருந்ததுனால 4 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் 2ஓ 3ஓ சேர்த்துக்கோங்க போதும். இதை லைட்டாக வதக்கிட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துடலாம். இதையும் இப்போ லைட்டாக வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி புதினா தழை சேர்த்துக்கோங்க. புதினா தழை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடலாம். கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சட்டி அந்த பக்கம் வச்சுருக்கேன். சூடு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சிட்டு வந்துடுறேன். விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு போடணும். அடுப்பில் சின்ன கடாய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. நான் கடுகு போடும்போது வீடியோ ரெக்கார்ட் ஆகல, சாரிங்க. பாருங்கள், கடுகு நான் சேர்த்துருக்கேன், பொரிஞ்சிட்ருக்கு. கால் ஸ்பூனுக்கும் குறைவாக கடுகு சேர்த்துருக்கேன், கடுகு கடலைப்பருப்பு. இப்போ கடுகு பொரிஞ்ச வாட்டி ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம சிக்மங்களூர் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.